Hi students, இப்போ நம்ம 11th மேத்ஸ் எக்ஸசைஸ் 8.3 ஓட 14 சம் பார்க்க போகிறோம். எப்படி ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாக அந்த சம்மை சால்வ் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ சம் என்னது? 3 vectors a vector, b vector and c vector are such that modulus of a vector is equal to 2, modulus of b vector is equal to 3, modulus of c vector is equal to 4 and a vector plus b vector plus c vector is equal to 0 vector. Find 4 into a vector dot b vector plus 3 into b vector dot c vector plus 3 into c vector dot a vector. நார்மலாக அந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் a vector dot b vector கண்டுபிடிப்போம், அடுத்து b vector dot c vector தனியாக கண்டுபிடிப்போம், அடுத்து c vector dot a vector தனியாக கண்டுபிடிச்சு அதுக்கடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எழுதுவோம். இதை விட ஈஸி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிவன் எடுத்து எழுதிட்டோம், மாடுலஸ் ஆஃப் a vector, மாடுலஸ் ஆஃப் b vector, மாடுலஸ் ஆஃப் c vector, அடுத்து a vector plus b vector plus c vector is equal to 0 vector. இதை வச்சு நம்ம 3 ரிசல்ட் சொல்லலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பிளஸ் சி அங்கே போகும்போது என்ன ஆயிரும்? மைனஸ் சி. ஸோ ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி வெக்டார். அடுத்து பிசி வச்சுக்கிறோம், பிளஸ் சி இங்கிட்டு வரும்போது மைனஸ் ஏ, பி வெக்டார் பிளஸ் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ வெக்டார். அடுத்து சிஏ வச்சுக்கிறோம், பிளஸ் பி வெக்டார் இங்கிட்டு வரும்போது மைனஸ் பி வெக்டார். இந்த 3 ரிசல்ட்டை பின்னாடி யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை எழுதியிருக்கோம். 4 ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பிளஸ் 3 பி வெக்டார் டாட் சி வெக்டார் பிளஸ் 3 சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் எழுதியிருக்கோம். இது எப்படி பிரித்து எழுதுறோம்னா ஃபர்ஸ்ட் 4 2a vector dot b vector plus 2a vector dot b vector எழுதிருக்கோம். 3b vector dot c vector 2b vector dot c vector plus b vector dot c vector. இது 2 1 times. Again 3c vector dot a vector 2c vector dot a vector plus c vector dot a vector பிரிச்சு எழுதிருக்கோம். அடுத்து என்ன செய்ய போகிறோம்? காமனாக இருக்கிறத குரூப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் டேர்மும் தேர்ட் டேர்ம் எடுத்துக்கிறோம். ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்குது? 2 எடுத்துட்டேன்னா a vector dot b vector plus தேர்ட் டேர்மில் என்ன இருக்குது? b vector dot c vector. அடுத்து எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா செகண்ட் டேர்மையும் ஃபிஃப்த் டேர்மையும் எடுக்கிறோம். ஏன்னா ரெண்டுலேயுமே என்ன இருக்குது? 2 காமனாக இருக்குது. 2 எடுத்துட்டோம்னா a vector dot b vector, இங்கே c vector dot a vector இருக்குது. அடுத்து தேர்ட் மிச்சம் இருக்கிறது என்ன இருக்குது நமக்கு? தேர்ட் டேர்மும் ஃபோர்த் டேர்மும் சிக்ஸ்த் டேர்ம் b vector dot c vector plus c vector dot a vector எடுத்தாச்சு. சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா a vector dot b vector plus b vector dot c vector. நமக்கு தெரியும் ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் ஆல்வேஸ் கம்யூட்டேட்டிவ். தட் இஸ் a vector dot b vector is equal to b vector dot a vector. இப்போ லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். a vector dot b vector plus c vector எப்படி எழுதிக்கலாம்? a vector dot b vector plus a vector dot c vector. இது LHS பார்ட், RHS பார்ட். இங்கே நம்மகிட்ட RHS இருக்குது, அதை வச்சு அப்படியே LHS மாற்ற போகிறோம். a vector dot b vector இதை சி வெக்டார் டாட் பி வெக்டார் எழுதிக்கலாமா? ஏன்னா நமக்கு ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் கம்யூட்டேட்டிவாக. அப்போ சி வெக்டார் டாட் பி வெக்டார்னு எழுதிட்டோம்னா அப்போ ரெண்டுலேருந்து எதை காமன் எடுத்துக்கலாம்? பி வெக்டாரை காமன் எடுத்துட்டீங்கன்னா பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார். அதே மாதிரி இங்கே ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டாட் ஏ வெக்டாரை ஏ வெக்டார் டாட் சி வெக்டார்னு எழுதிக்கலாமா? அப்போ ரெண்டில் இருக்க ஃபஸ்ட்டு ஏ வெக்டாரை காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார். அதே மாதிரி இங்கே b vector dot c vector plus c vector dot a vector. இது எப்படி எழுதிக்கலாம்? a vector dot c vector எழுதிக்கலாமா? ஏன்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் ஆல்வேஸ் கம்யூட்டேட்டிவ். அப்போ c vector லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட் யூஸ் பண்ணி c வெளியே எடுத்தோம்னா c vector வெளியே எடுத்ததுக்கப்புறம் b vector plus a vector எழுதிக்கலாமா? அடுத்து a vector plus c vectorக்கு பதிலாக ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச ரிசல்ட் மைனஸ் b vector. அது மாதிரி b vector plus c vectorக்கு பதிலாக ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ரிசல்ட் மைனஸ் a vector. அது மாதிரி b vector plus a vectorக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச ரிசல்ட் மைனஸ் c vector. மைனஸ் வெளியே எடுத்துட்டோம்னா மைனஸ் 2 இன்ட்டு b vector dot b vector is modulus of b vector square. அது மாதிரி மைனஸ் வெளியே எடுத்துட்டோம்னா 2 இன்ட்டு a vector dot a vector is modulus of a vector square. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் வெளியே வந்துருச்சு அப்படின்னா c vector dot c vector is modulus of c vector square. Modulus of b vector ஓட வேல்யூ 3 square. Modulus of a vector ஓட வேல்யூ 2 square. Modulus of c vector ஓட வேல்யூ 4 square. 3 squared is 9, 9 2s are 18. 2 squared is 4, 4 2s are 8. 4 squared is 16. Minus 18 minus 8 minus 16. Minus 18 minus 8 is minus 26. Minus 26 minus 16 is minus 42. That is our answer. Thank you.